அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தை கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நேர்பட பேசல எடுத்துக்கொண்ட தலைப்பு ராமர் கோவில் பாரத ரத்னா தேர்தலில் பாஜகவுக்கு பலன் தருமா அப்படின்ற தலைப்புல விவாதிக்க போறோம். 5 கருத்துரையாளர்கள் இன்னைக்கு நம்மோட இணையறாங்க. அறிமுகம் செய்கிறேன். மதிமுக சார்பாக திரு காரை செல்வராஜ், பாரதிய ஜனதா சார்பாக திரு எஸ்ஜி சூர்யா, வலதுசாரி சிந்தனையாளர் திரு ரமேஷ் சேதுராமன், மூத்த பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன். இன்னும் சற்று நேரத்தில் நேரலை வாயிலாக நம்மோடு இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு சத்யன். திரு கார்த்திகேயன், கடந்த நாடாளுமன்ற நிகழ்வுகளை நீங்க பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி நடந்த கடைசி நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நிறைய முக்கியமான நிகழ்வுகள் அரங்கேறிச்சு. அதுல முக்கியமா ஆளக்கூடிய பாரதிய ஜனதா அரசு முன்வைத்த விஷயங்கள் அல்லது அவங்க கையாண்ட முன்னிறுத்திய விஷயங்கள் அப்படின்னா ராமர் கோவில், அது ஒரு மிகப்பெரிய சரித்திர சாதனையாக அவங்க முன்னிறுத்தி இருக்கிறாங்க. பாரத ரத்னா இப்போ 5 பேருக்கு கொடுக்கப்பட்டது. அதை தாண்டி காங்கிரஸ் மீதான விமர்சனம், பிரிவினைவாத குற்றச்சாட்டையும் அவங்க முன் வச்சிருந்தாங்க. ஏன் இந்த அம்சங்களை அவங்க முன்னெடுக்கிறதுக்கான இல்ல அதை முன்னிலைப்படுத்துவதற்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க பார்க்குறீங்க? ஓவரால் உங்களுடைய வியூவை பதிவு பண்ணுங்க. இல்லை, இது அவர்களுடைய நீண்டகால யுக்தியாகவே இருக்குது. அது பாராளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல, சட்டமன்ற தேர்தலில் கூட வந்து அவர்களுடைய இந்துத்துவா என்பது அவர்களுடைய அடிப்படையில் அவருடைய கொள்கை. அப்போ அதை சார்ந்து தான் வந்து இப்போ சட்டமன்ற தேர்தல்கள் கூட, அது இமாச்சல பிரதேசமாக இருந்தாலும் சரி, உத்தரப்பிரதேசம் இருந்தாலும் சரி, குஜராத், கர்நாடகா, கடைசியாக 5 மாநில சட்டமன்ற தேர்தல்களிலும் கூட ராமர் கோயில் வந்து எந்த அளவிற்கு முன்னிறுத்தப்பட்டது என்பதை வந்து எல்லோரும் நாடறிந்த உண்மை. ஒன்று அவர்களுடைய கொள்கை, இன்னொன்று இதை வந்து தன்னுடைய ஒரு மோடியினுடைய ஒரு சாதனையாக ராமர் கோயிலை முன்னிறுத்துகிறார்கள். அதாவது தன்னுடைய 10 ஆண்டு கால ஆட்சியில் கடைசியாக நடக்கக்கூடிய கூட்டம், அந்த கடைசியாக நிகழ்த்தக்கூடிய உரையில் அவர் சொல்லக்கூடிய சாதனையாக சொல்லக்கூடிய விடயங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து ராமர் கோயிலை முன்னிறுத்துகிறார். அது பாஜகவினுடைய கொள்கை, அந்த கட்சியினுடைய தொண்டர்களாகட்டும், இல்லை அந்த கொள்கை சார்ந்தவர்கள், இல்லை அந்த ஹிந்தி ஹாட்லண்டில் அந்த இந்துத்துவ வாக்குகள் வாங்கக்கூடிய அந்த பகுதிகளில் நிச்சயமாக அது ஒரு சாதனையாக மக்கள் மத்தியில் அவர்கள் கொண்டு சேர்க்கப்படுகிறது, ஏற்றுக்கொள்ளவும் படுகிறது. ஏன்னால் சமீபத்தில் நடந்த தேர்தல்களுடைய ரிசல்ட்டை நம்ம அதை புறந்தள்ள முடியாது. அப்போ மக்கள் மன்றத்தில் வந்து இந்துத்துவா ஏற்றுக்கொள்ளப்படுகிறதான உத்தரப்பிரதேசத்திலும் சரி, குஜராத்திலும் சரி, இல்லை மத்திய பிரதேசம் ஆகட்டும், சத்தீஸ்கர், 5 மாநில தேர்தல், எல்லா தேர்தல்களையும் சொல்கிறேன். அது தென் மாநிலங்களை தவிர்த்து குறிப்பாக இந்த இந்திய ஆட்லன்னு சொல்லக்கூடிய பகுதிகளில் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அது அறுவடை ஆகிறது, அது பாஜக உணர்கிறது. அது அவங்களுக்கு அது ஒன்றும் புதிதாகவும் கிடையாது. அவர்கள் அது வந்து கொள்கை வழி வந்தவர்கள். 3 பிரதான வாக்குறுதிகள், அதில் 2ஐ வந்து நிறைவேற்றி விட்டார்கள். ஒன்று ஆர்டிகல் 370, இன்னொன்று ராமர் கோயில். அப்போ அந்த கடைசியாக மிச்சம் இருக்கிறது இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு. அதை வந்து ஏற்கனவே ஹரியானாவில் வந்து புஷ்கர் சிங் தாமி வந்து அதற்கான முன்மொழிவை வந்து பண்ணிட்டார். அடுத்த கட்டமாக தேசிய அளவில் ஒருவேளை ஆட்சி மாற்றம் நிகழாமல் இதே ஆட்சி தொடர்ந்தால் அடுத்த கட்டமாக நிச்சயமாக பாஜக பெரிய அளவில் முன்னெடுக்கும். ஏன்னால் வந்து 2019 வந்து மேல் ஆட்சிக்கு வந்ததுமே ஆகஸ்ட்லேயே வந்து 370 அப்ரோகேட் பண்ணிட்டார். அப்போது இது அவர்களோட நீண்டகால செயல் திட்டத்தை வந்து அமல்படுத்துவது என்பது தன்னுடைய பாஜக தன்னுடைய கொள்கை வழியில் வைத்த உறுதிமொழிகளை நிறைவேற்றுகிறது. அதை நிறைவேற்றக்கூடிய நபராக வாஜ்பாய் செய்யாத விஷயங்களை செய்கிற நபராக திரு மோடி அவர்கள் தன்னை வந்து முன்னிறுத்துகிறார் அந்த இந்துத்துவா கான்ஸ்டியூவன்சிக்கு. அதில் அவருக்கு நிச்சயமாக சாதனை தான். ஆனால் இதனால மக்களுக்கு எந்த அளவுக்கு நன்மை பெற்றிருக்கு அப்படின்ற கேள்விகள் நிச்சயமாக இது எந்த அளவுக்கு முன்னிலைப்படுத்தப்படும் பொழுது, அப்போ எந்த விஷயங்கள்லாம் வந்து மக்கள் சார்ந்த பிரச்சனைகளில் எந்த அளவிற்கு இவர்கள் முன்னிலைப்படுத்தவில்லை. இந்த உதாரணம் வந்து இந்த ஒயிட் பேப்பர் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா, அதில் எல்லாவற்றையுமே வந்து நம்ம பிளாக் அவுட் பண்ண முடியாது. எல்லா விஷயத்தையும் குறைவும் சொல்லலை. ஃபிஸ்கல் டெபிசிட் குறைச்சதாகவும் சரி, சில விஷயங்கள் முன்னேற்றம்லாம் இருக்குது, யாரும் மறுக்கல. ஆனால் முக்கியமான விஷயங்கள் அசால்ட் ஆன் பிளாக் மணின்னு சொன்னார் இல்லையா, அந்த விஷயத்தை பற்றி இன்ட்ரீம் பட்ஜெட்டில் ஒரே ஒரு இடத்துல தான் ரெஃபரன்ஸே இருக்குது. டிமானிட்டைசேஷன்ற வார்த்தையை பற்றியே வந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கான ஒயிட் பேப்பர் கொடுக்குறீங்க. 10 ஆண்டுகளுக்கான ஒயிட் பேப்பரில் அதுவும் குறிப்பாக யூபிஏ மீது குற்றச்சாட்டுகளை சாடுறீங்க. அது இயற்கையாக அரசியல் கட்சிகள் எல்லோருமே வைக்கிறது. ஆனால் டிமானிட்டைசேஷன்ற வார்த்தையே அதில் இல்லை. பிளாக் மணி ஒழிச்சிட்டேன் நீங்களே, பிளாக் மணி ஒழியிலையே. நீங்கள் மீண்டும் வந்து அது புழக்கத்தில் இருக்குன்னு திரும்பி 2000 நோட்டில் வந்து அதை வந்து நிறுத்தி விட்டால் இன்னும் குறையும்னு சொல்லிட்டு அதையும் வந்து இப்போ சர்க்குலேஷனில் விடாமல் ஸ்டாப் பண்ணிட்டீங்க. டெக்னிக்கலி அதையும் வந்து டிமானிட்டைஸ் பண்ணிட்டீங்க. இப்போ 2000 நோட்டு செல்லாது. அப்போது டிமானிட்டைசேஷன் இந்த நாட்டினுடைய பொருளாதார சீரழிவிற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது டிமானிட்டைசேஷன். 2016க்கு அப்புறம் நம்ம கோவிடுக்கு முன்பே 2016ல இருந்து எனக்கு புரியுது. இப்போ இதெல்லாம் வந்து பேசக்கூடிய அம்சங்கள், நம்ம பேசுறதுக்கு மக்கள் பிரச்சனை இவ்வளவு இருக்கு. ஆனா அதை தாண்டி இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க முன்னிறுத்துறாங்க அப்படின்ற சொல்லி. பாரத ரத்னா இந்தியாவுல மிக உயரிய விருது,
ரொம்ப உயரிய விருது. இந்த ஒரு பொசிஷனை வந்து அரசியலுக்காக பயன்படுத்தப்படுகிறதா அப்படின்ற விமர்சனங்கள்லாம் வந்தது. பாரத ரத்னாவை பத்தி நீங்க எப்படி இன்டர்பிரேட் பண்ணுவீங்க? இல்ல, பாரத ரத்னா வந்து அவர் இந்த வாரத்திலே வந்து மொத்தம் ஒரு 10 நாட்களும் அஞ்சு பேருக்கு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப 5 பேர்ல MS சுவாமிநாதன் கொடுத்ததோ இல்ல கற்பூரி தாக்கூர் கொடுத்ததோ அதை பத்தி எனக்கு தனிப்பட்ட முறையில் வந்து அதெல்லாம் பெரிய விமர்சனம் கிடையாது. ஆனால் 2 நபர்கள், ஒன்று LK அத்வானி மற்றொன்று PV நரசிம்மராவ், 2 பேர் கொடுத்ததுல எனக்கு கடுமையான விமர்சனம் உண்டு. ஒன்று, LK அத்வானி அவர்கள் இந்த நாட்டில் வந்து மத கலவரங்கள் பல ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து பெரிய அளவிற்கு பூதாகரமாகி ஒரு பிரிவினை என்ற ஒரு வெறுப்பு பிரச்சாரம் என்பதை வந்து அதற்கான களத்தை அமைத்தது வந்து அந்த பாபரி மஸ்ஜித் இடிப்பு. அதற்கு வந்து முன்னின்று செயல்பட்டவர் வந்து LK அத்வானி. அது வரலாறு என்று அவரை மன்னிக்காது. அவருக்கு பாஜக பார்வையில் அவர் ஒரு ஹீரோ, அந்த ராமர் கோயிலுக்கு வந்து வித்திட்டவர் அப்படின்ற முறையில் அவங்க கொடுக்கலாம். ஆனால் அந்த இந்தியாவில் வந்து மத நல்லிணக்கத்தை வந்து கெடுப்பதற்கு வந்து விதை போட்டவர் வந்து LK அத்வானின்றதுல மாற்று கருத்து. அது என்னோட தனிப்பட்ட என்ன பலன் இருக்கும் அவங்களுக்கு LK அத்வானி கொடுத்ததுல? அதான் சொன்னேன், ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ராமர் கோயில் கட்டுவதை வந்து கொண்டாடுகிறார் இல்லையா, அந்த கான்ஸ்டிட்யூன்சில LK அத்வானி கொண்டாடப்படக்கூடிய நபர் அன்று அதுக்கான முக்கியத்துவம் அது அவர் கொடுக்குறாங்க. இன்னொன்று நரசிம்மராவ் வந்து of all the prime ministers India had so far அதிகமான ஊழல் குற்றச்சாட்டுகள் காங்கிரஸ்காரர்களே வந்து அவரை வந்து அதிகமாக அந்த அளவுக்கு கொண்டல. இப்போ பேசக்கூடிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கு பேசுறாங்க. ஆனால் ஊழல் குற்றச்சாட்டுகள் அதிகமான உள்ளான நபர்களில் ஒருவர் அவர். அதை வந்து வரலாறு வந்து நம்ம மறக்க முடியாது. ஹர்ஷத் மேத்தா அவ்வளவு பெரிய ஒரு வெட்டரன் லீடரை காங்கிரஸே கவனிக்கல. ஆனா அதற்கான காரணம் இருக்கு. இது என்னோட கருத்து. காங்கிரஸ் கூட முதல்ல மறுதளிக்கலாம், அவங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம். ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம் வந்தப்ப ராம் ஜெத்மலானி வெளிப்படையாக சொன்னார், பேட்டியே இருக்கு, இன்னைக்கு கூட யூடியூப்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கு, 1 கோடி ரூபாய் பிரைம் மினிஸ்டர் ஒருத்தருக்கு கொடுத்தோம் என்ற பேட்டி இருக்கு. ஹர்ஷத் மேத்தால் கொடுக்கப்பட்டது நரசிம்மராவ் பிரதமராக இருந்த போன்ற பேட்டி இருக்கு. அதே போல செயின்ட் கிட்ஸ் கேஸ்ல வந்து லோயர் கோர்ட்ல வந்து எப்படி கன்விக்ஷன் வந்தது, இன்னும் 2-3 வழக்குகள். அதே போல அவருடைய ஒரு நெவ்யூ ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து இதே ஒரு யூரியா ஸ்கேம்ல வந்து கன்விக்ட் ஆகி அதே போல அப்பீல்ல வந்து வெளியில வந்தது. இது போல ஒரு என்ன சொல்லக்கூடிய ஒரு ஷேடி ஹிஸ்டரி அவருக்கு இருக்கு. அப்போ நீங்கள் வந்து ஊழலுக்கு எதிரான ஒரு முழக்கத்தை வைக்கக்கூடிய பிரதமர் அவர்கள் நீங்க இந்த அரசியல் காரணத்திற்காக வந்து நரசிம்மராவுக்கு பேசலாம். 2 விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க நீங்க. வெள்ளை அறிக்கை ஆகட்டும், அதே போல பாரத ரத்னா ஆகட்டும், 2க்கும் நீங்க உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறீங்க. நான் திரு ரமேஷ் கிட்ட கேட்க விரும்புறேன். நாட்டினுடைய மிக உயரிய விருதை அரசியலுக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டு. இப்போ கடந்த ஒரு 4 நாட்கள்ல 5 பேருக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. வேற என்டிஏனுடைய ஓவரால் பீரியட் வந்து 10 வருஷம். 10 வருஷத்துலேயே மொத்தம் 10 பேர் தான். நீங்க வருஷத்துக்கு ஒன்றா அனௌன்ஸ் பண்ணியிருந்தா கூட அது சரியா இருந்திருக்கு. இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி அரசியல் காரணங்களுக்காக பாரத ரத்னாவை பொலிட்டிசைஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதை தாண்டி வெள்ளை அறிக்கை குறித்தும் அவர் பதிவு பண்ணார். உங்களுடைய பதில்? இல்லை, இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், ஜவஹர்லால் நேருவுக்கு யார் பாரத ரத்னா கொடுத்தாங்க அப்படின்றதுலேருந்து நம்ம ஆரம்பிக்கணும்னு பார்க்குறேன். அப்பயே தெரிஞ்சிடும். இப்போது அதே ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணணும்னா மோடி அவர்கள் அவருக்கு பாரத ரத்னா கொடுத்துக்கணும், அப்படிலாம் கொடுக்கலையே. இந்த மாதிரி என்ன சார் சொல்றீங்க? ஆமாம், ஜவஹர்லால் நேருவுக்கு எந்த பீரியட், அவரோட பீரியட்ல தான் அவருக்கே பாரத ரத்னா கொடுக்கப்பட்டது. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணோம்னா இவங்களுக்கு ஏன் அத்வானி மேல கோபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா நான் என்ன கேக்குறேன்னா, பாரத் ரத்னா வழங்கப்பட்டதுல விதிமீறல் இருக்கா இல்ல? ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 3 பாரத் ரத்னா கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் விதிகள் இருக்கு. ஆமாவா இல்லையா? இல்ல, கிடையாது. அப்படி அது வந்து ஒரு மரபாக பண்றாங்க. ஆனா வேர் தேர் இஸ் லாங் டியூ, நீங்க அதை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை செஞ்சிருக்காங்க. மரபு இருக்கு ஜெனரலா. ஆனா இத வந்து எப்படின்னாக்க நீங்க அதுக்காக கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லக்கூடாது. இப்ப நான் என்ன கேக்குறேன், நானும் இதுதான் உங்ககிட்ட சொல்றேன். இப்போ நீங்க எத்தனை துரோணாச்சாரியா விருது, அதாவது ஸ்போர்ட்ஸ்னு சொன்னா உயரிய விருது துரோணாச்சாரியா விருதுன்னு இருக்கு, அர்ஜுனா விருது இருக்கு. அதாவது இப்படி இருக்கு அப்படின்னாக்கா நீங்க எத்தனை பேருக்கு கொடுக்குறீங்க, எவ்வளவு கொடுக்குறீங்க, கடந்த காலங்கள் எவ்வளவு ரிஜெக்ஷன், இப்போ எவ்வளவு மெடல் வந்திருக்கு அப்படின்னா அது எத்தனை பேருக்கு கொடுக்கணும்? இது ஸ்போர்ட்ஸ்ன்றது வேற சார். எனக்கு புரியுது. இல்ல, நான் கேள்வியை மொத்தமா முடிச்சிடுறேன். என்னன்னா, இவ்வளவு காலமா 10 வருஷத்துல நீங்க வந்து கிட்ட வருஷத்துக்கு 2-3 அப்படி கொடுத்துருந்துருக்கலாம். வேற எலெக்ஷனுக்கு ஒரு மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி நீங்க 5 நபர்களுக்கு வந்து மத்திய அரசு விருது அனௌன்ஸ் பண்ணுது, பாரத ரத்னா அனௌன்ஸ் பண்ணுது. அதை சார்ந்த பொலிட்டிக்கல் நகர்வுகள் இருக்கு, அதை சார்ந்த ஈவென்ட்ஸ் இருக்கு. நீங்க சரண் சிங் சௌத்ரிக்கு கொடுத்ததுல அதுல ஒரு பொலிட்டிக்கல் நகர்வு இருக்கு, கற்பூரி தாக்கூர் கொடுத்ததுல ஒரு பொலிட்டிக்கல். அப்போ பாரத ரத்னா விருதை நீங்க அரசியலுக்காக பயன்படுத்துகிறீர்களா? ஹவு ஃபேர் இஸ் தட்? எனி பார்ட்டி, எனி மூவ், there is politics in it.
ஆனா பாரத ரத்னாவை வச்சு பாரதிய ஜனதா அரசியல் தான் பண்ணுது. ஏங்க பாரத ரத்னாவை தங்களுக்கே கொடுத்து அப்ப அவங்களுக்கு அரசியல் பண்ணிக்கலையா கடந்த காலங்கள்ல? அப்போ நான் என்ன கேக்குறேன், பாரத ரத்னா நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னாக்க இதுல என்ன தப்பு? எம்.எஸ். சுவாமிநாதனுக்கு கொடுத்ததுல என்ன தப்பு? அது பாசிட்டிவ் அரசியல், தப்புன்னே சொல்லல. ஏன் நீங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்துல கொடுக்கல? நீங்க என்ன சொல்றீங்க, எதுக்கு எடுத்தாலும் பசுமை புரட்சி எல்லாம் பேசுறவங்க ஏன் கொடுக்கலங்கிற ஒரு கேள்வி வருமா? அது கொடுக்கப்பட்ட அனௌன்ஸ் பண்ணப்படுற அந்த காலம் அடுத்து அதனால என்ன மெட்டீரியலைஸ் ஆகுது அரசியல் களத்துல அப்படிங்கறதெல்லாம் பார்வையில அரசியல் விமர்சகர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. பார்க்கட்டும், தப்பு கிடையாது. அது நான் தான் சொல்லிட்டேனே, இதுல நான் வந்து பாலிடிக்ஸே இல்ல, பாலிடிக்ஸ் பண்ணல அந்த மாதிரி நான் சொன்னேன்னா நீங்க சொல்ற வாதம் நியாயம். நான் சொல்ற பாலிடிக்ஸ் இருக்கு, பாலிடிக்ஸ் அவங்க பண்ணுவாங்க. பாசிட்டிவ் பாலிடிக்ஸ், ரெகக்னிஷன். ஆமா, ரெகக்னிஷன் ஆஃப் அன்சங் ஹீரோஸ். நீங்க கொண்டாட தவறிய தலைவர்கள். நரசிம்மராவ் எந்த மாதிரி நீங்க சொல்றீங்களா ஊழல் குற்றச்சாட்டு, ஊழல் நிரூபணமாச்சா? சரி, நரசிம்மராவை நீங்க எடுத்துக்கங்க. அவரு பிரதமராக இருந்த போது அவர் எதுக்காக கொண்டு வந்தாங்கிறத ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், பிரதமராக நரசிம்மராவை எலெக்ட் பண்ணும்போது அவருக்கு உடல்நிலை சரியில்லாம இருந்தது. சரி, ரொம்ப நாள் அவர் இருக்க மாட்டாருங்கிறதுக்காக தான் ஒரு பிரதமராவே கொண்டு வந்தாங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னா அவர் உடல்நிலை ஒரு நிமிஷம் அவரு கட்சியையும் கண்ட்ரோல்ல கொண்டு வந்ததுனால, பாலிடிக்ஸ் தான் சொல்றேன், கட்சியும் அவர் கண்ட்ரோல்ல கொண்டு வந்ததுனால அவர் மேல வந்து இந்த இவங்க குடும்ப அரசியல் செய்ய முடியல, அவங்களோட அதிகாரத்தை கோலோச்ச முடியவில்லைங்கிறதுனால அவர் மேல மிகப்பெரிய ஒரு வருத்தம் வந்தது. காங்கிரஸ் காப்பாத்துறதுக்காக அவருக்கு பாரத ரத்னாவா? இல்லைங்க, கிடையாதுங்க. ஆனா அவர் அதையும் நீங்க எதுக்காக கொண்டாடுறோங்கிறத பாருங்க. ஆனா அவர் கடைசியில இறந்த போது அவருடைய எந்த காங்கிரஸ் கட்சியின் தலைவர், ஒரு பிரதமராக இருந்தவர், அவருடைய உடலை பிரேதத்தை கூட கட்சி ஆபீஸ்க்குள்ள உடல சார். இதெல்லாம் இது ஹிஸ்டரி சார். இது people knows. இல்ல அந்த அளவுக்கு அவமானப்படுத்துறாங்க. I need to go to another panelist. ஓகே சார், நரசிம்மராவுக்கு இவங்க முக்கியத்துவம் கொடுக்கல, அவங்க வந்து அவமானப்படுத்துறாங்க, இதெல்லாம் உங்களுடைய கருத்து. ஓகே, நீங்க பதிவு பண்ணிட்டீங்க, டன். சரி, பாரத ரத்னா கொடுத்ததுல அரசியல் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. என்ன அரசியல்? எனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப சிம்பிள். வளர்ச்சிக்கான அரசியல். இப்ப நீங்க சொல்றல மாடர்ன் அண்ட் குளோபலைசேஷன், ஃப்ரீ மார்க்கெட் எக்கானமி எல்லாம் பேசுறோம். அத சக்சஸ்ஃபுல்லா இந்தியாக்குள்ள நுழைப்பதற்கு காரணமாக இருந்தவர் பி.வி. நரசிம்மராவ். நான் நரசிம்மராவ் மட்டும் சொல்லல சார், இந்த 5 விருதுமே சொல்லலாம். பாரத ரத்னா அனௌன்ஸ் பண்ண 5 விருதுலயும் பாலிடிக்ஸ் இருக்கு, அரசியல் இருக்குன்னா என்ன அரசியல்? ரொம்ப சிம்பிள். இப்ப நரசிம்மராவ் அப்படிங்கிறவர் வந்து நீங்க வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு சொல்றீங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ வடக்கிலிருந்துங்கிற தலைவர்கள் மட்டும் இல்லாமல் தெற்கிலிருந்து முக்கியமான தலைவர் நரசிம்மராவ், குறிப்பா ஆந்திரா அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா அந்த அரசியலை பொறுத்தவரைக்கும் இருங்க. பாஜக என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க கொடுக்க தவறிய ரெகக்னிஷனை ஒரு ஆந்திராவை சேர்ந்தவருக்கு நாங்கள் கொடுத்திருப்போம்னு பாஜக சொல்லுவாங்க. சரி, நான் புரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறேன். இதுல வந்து அரசியல் இருக்குன்னா அது இப்படியான அரசியலா நம்ம பார்க்கலாமா? கற்பூரி தாக்கூர் கொடுத்து நிதிஷ்குமார உள்ள இழுக்கிறதுக்கு, அதே போல சரண் சிங், அவருக்கு ஃபார்மர் PM சரண் சிங் கொடுத்து அவருடைய பேரை நம்ம NDA அலையன்ஸ்குள்ள இழுக்கிறதுக்கு, ஆந்திரால நரசிம்மராவ் கொடுத்து இப்ப அங்க 2 கட்சிகளோடயுமே பாரதிய ஜனதா பேசிட்டு இருக்கு. பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி வளர்ச்சிக்காக அந்த அரசியலுக்காக இது பண்ணப்பட்டது. அந்த அரசியல் அதுக்கும் சேர்த்து எடுத்துக்கலாம். ஏன்னா இது எப்படி இருந்தாலும் பண்ணாங்க. இதுங்க அது பை ப்ராடக்ட்னு சொல்றேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, இது பை ப்ராடக்ட். எப்படின்னாக்க நாங்க உங்களுடைய மாநிலத்தின் முக்கிய தலைவர்களை நாங்க ரெகக்னைஸ் பண்றோம், பாரதிய ஜனதா செய்யும். ஐயோ, இதனால வந்து கூடுதல் வாக்குகள் வந்துருமோ, பாஜகவிற்கு பெரும் பெனிஃபிட்டா இருக்குமோ அப்படிங்கிற இதுல இவங்க எல்லாம் வந்து சேர்றாங்க, கூட்டணியில திரும்ப இணையறாங்கும் போது அங்கதான் இட் பிகம்ஸ் a by product. ஆட்டோமேட்டிக்கா அது எண்ட் ரிசல்ட் தான் நீங்க சொல்றீங்க. அது அவங்களுடைய அந்த அரசியல் நகர்வு. திரு காரை செல்வராஜ், அரசியல் தாங்க இது நாங்க இதுவும் பண்ணுவோம், அது வந்து பை ப்ராடக்ட் தான் அப்படின்லாம் சொன்னாரு. வேற முக்கியமான காரணமே அதுதான், பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி வளர்ச்சி அப்படின்லாம் விமர்சனங்கள்லாம் எதிர்கட்சிகள் தரப்புல இருந்து வைக்கப்படுது. 360 டிகிரில என்னென்ன கையில கிடைக்குதோ எல்லாத்தையுமே அவங்க ஒரு பிரச்சாரத்துக்காகவோ இல்ல இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்காகவோ பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் எந்த மாற்று கருத்து இல்லை. எதிர்கொள்ள எதிர்கட்சிகள் தயாராக இருக்கு. நிச்சயமாக இதை 2 நிலைகளில் இதை நம்ம எதிர்கொள்ள முடியும். மிக சவாலான செய்திகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி எதை முன்னெடுத்து தேர்தல் களத்தில் வருகிறது என்பதும், நாம் எதை நோக்கி இந்த தேர்தலை கொண்டு செல்ல வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் நினைப்பது என்பதில் ஒரு மிகப்பெரிய வேறுபாடு இருக்கு. நீங்க அயோத்தி ராமர் சொன்னீங்க, இந்த இந்துத்துவா செய்திகள் சொன்னீங்க, இந்த பாரத ரத்னா குறித்தான அரசியல் பார்வைகள்லாம் சொன்னீங்க. பொதுவாகவே இந்த பாரத ரத்னா விருதுகள் கொடுப்பது என்பது விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டதாக இருந்திருக்க வேண்டும்.
அதையும் ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்கி இருப்பது என்பதுதான் அவருடைய அரசியல் தேர்தல் தாங்கிறாங்க. சூழ்ச்சி. அரசியல் தான் அப்படின்றாங்க. அரசியல் தான். முடிஞ்சு ஆனால் போச்சு. அதை நீங்க இன்னொரு 6 மாசத்துக்கு முன்னால கொடுத்திருந்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னால கொடுத்திருந்தீங்கன்னா, தேர்தல் நெருங்குற நேரத்துல கொடுக்கறது அவர் அரசியல் நீங்க ஏற்றுக்கொள்கிறார். சொல்ல வர தட் இஸ் ஃபைன் சார். அது அரசியல் தான் வந்து ஓபனா சொல்லிட்டாங்க. இன்னொரு வார்த்தை, நீங்க as எதிர்க்கட்சிகள் ஆப்போசிஷன் பார்ட்டி நீங்க இப்ப இவ்வளவு வெப்பன் ஒவ்வொன்னா பாயுது, எப்படி எதிர்கொள்ள போறீங்க? தயாரா இருக்கீங்க நான் கேக்குறேன். அதுதான் அதுல இன்னொரு முக்கியமான செய்தி சொன்ன, அதுக்கும் சொல்லிடுறேன். வடக்கு வாழுகிறது தெற்கு தேயுறதுன்னு சொன்னாங்க. பாத்தீங்களா நாங்க நரசிம்மராவுக்கும் MS சுவாமிநாதனுக்கும் பாரத ரத்னா கொடுத்துட்டோம்னு சொன்னாரு. இது எல்லாம் பெருமை. இந்திய வரலாற்றை ஆய்வு பண்ணுவதற்கு 9 பேர் கொண்ட குழு அமைத்ததில் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒருவர் கூட தென்னிந்தியாவை சேர்ந்தவர்கள் இல்லை. இதில் தான் மாற்றம் இருந்திருக்க வேண்டுமே தவிர இதில் மாற்றம் இல்லை. ஓகே சார், விமர்சனம் எல்லாம் ஓகே சார். நீங்க வந்து தலைப்புக்கு வந்துருங்க. எப்படி எதிர்கொள்ள போறீங்க நான் கேட்டேன். ஐ நீட் a direct answer. 2 விஷயங்கள். ஒன்று, மதவாதத்தின் அடிப்படையில் தேர்தலை சந்திப்பது என்பதில் தெளிவா இருக்கிறாங்க. அதுதான் அவங்களுடைய அடிப்படை செய்தி. அந்த அடிப்படையை வெற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை வைத்து அதை மறுதலித்து அரசியல் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் இல்லை. வேலை வாய்ப்பு இல்லை, சுகாதாரம் இல்லை, பொருளாதார வீழ்ச்சி அடைந்திருக்கிற இந்திய நாடு. இவங்க வளர்ச்சியும்பாங்க, நான் வீழ்ச்சியும்பா. இவைகளெல்லாம் எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போய் வயிறு பசிக்குது, சோறு கிடைக்கல, ஏழ்மை நிலை உயர்ந்து போயிருச்சு, வேலை வாய்ப்பு கிடைக்கல, மத ஒற்றுமை இல்லாம எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம், இந்த நாட்டில் எல்லாமே வன்முறை சிந்தனைக்கும் வன்முறை பாதைக்கும் போய்கிட்டு இருக்கோம், அதனால் நாம் ஒருங்கிணைய வேண்டும், முதலில் மன ஒற்றுமையும் மனிதநேயம் முக்கியங்கிற செய்தியை மட்டும்தான் எதிர்க்கட்சிகள் இப்பொழுது எடுத்துக்கொண்டு போகிறது. இப்போ அது பெரிய சவால். 4 மாசத்துக்கு முன்னாடி எடப்பாடியை தவிர வேற யாரும் இல்ல இவங்க வந்து ஹோல்ட் அப்படின்றதுக்கு. இப்ப பாரத ரத்னா அப்படின்ற ஒரு காரணத்தை வச்சு இப்ப இந்தியா கூட்டணியில் இருக்கிற தலைவர்களே ஒவ்வொன்னா பிரிஞ்சு அங்க போய் இந்தியா கூட்டணியில சேர்ந்துட்டு இருக்காங்க. நான் என்ன கேக்குறேன், நீங்க எப்படி தயாரா இருக்கீங்க? எவ்வளவு வலுவா இருக்கீங்க கூட்டணி as opposition? என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறேன். எவ்வளவு வலுவாக இருக்கீங்கிறதுக்கு தான் நான் வலுவான காரணங்களை சொல்றேன். இந்த காரணங்களை மையப்படுத்தித்தான் ஒரு அணி அமைய முடியும். அதில் ஏற்படுகிற அடிஷன் வர்றதும் சரி, இல்லை அதுல இருந்து அவங்க வெளியில போறவங்களுக்கான 1000 காரணங்கள். இப்ப மம்தா பானர்ஜி இப்ப வேறுபட்ட 1000 காரணம். நான் என்ன காரணம்ன்றத ரொம்ப டைரக்டா கேக்குறேன். பாரத ரத்னா கொடுத்தனால நீங்க சொல்லிட்டீங்க. நிதிஷ் வந்து கர்பூரி தாக்கூர் கொடுத்தனால நிதிஷ் போயிட்டார் அது சொல்றாங்க. தாத்தா கொடுத்தனால பேரன் பின்னாடியே போயிட்டாருன்னு சொல்லி அவரே அதான் சொல்றாரு. நரசிம்மராவுக்கு கொடுத்தது மற்ற தென் மாநிலங்கள் அதான் ரீசனா? உண்மையிலே அதான். மற்ற மாநிலங்கள் எல்லாம், தென்னிந்திய மாநிலங்கள் எல்லாம் ஒருமித்த பார்வையில் இருக்கிற பொழுது ஜெகன்மோகன் ரெட்டி மட்டும் இன்னும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்ப்பு நிலைக்கு வரல. அந்த எதிர்ப்பு நிலைப்பு தெலுங்கு தேசம் அவங்களோட கூட்டணி அமைப்பதற்கான முயற்சியில் இருக்கிறது. அப்ப தெலுங்கு மக்களுடைய ஆதரவை பெறுவதற்காகத்தான் PV நரசிம்மராவ் அவர்களுக்கு பாரத ரத்னா. ஒரே ஒரு கிளாரிட்டி வந்துரு கார்த்திகேயன், பாரத ரத்னா ஒண்ணுதான் ரீசன், வேற எதுவும் ரீசன் எல்லாம் கிடையாது. ஒன்னும் பிரச்சனையே இல்லையே அவங்களுக்கு, பாரத ரத்னா கொடுத்ததுனால போயிட்டாங்க அப்படின்றாரு. இல்ல, அவர் உண்மையிலேயே திரு ரமேஷ் அவர்கள் நான் பாராட்டுறேன். நேர்மையா ஒத்துக்கிட்டாரு. அரசியலுக்காக தான் பாரத ரத்னா கொடுத்ததுன்னு சொன்னது அந்த நேர்மையை நான் பாராட்டுறேன். பட் வெறும் பாரத ரத்னா கொடுத்தனால மட்டுமே நிதிஷ்குமார் போனாருன்னு நான் நினைக்கல, இன்க்ளூடிங் ஜெயின் சிங். ஏன்னா வந்து இதெல்லாம் பாரத ரத்னா என்பது வந்து அதற்கான ஒரு களத்தை உருவாக்குறது, அவர்களுக்கு சாதகமாக பேசுவதற்கு. ஆனால் அதற்கு பின்னாடி அரசியலில் வேற கால்குலேஷன்ஸ் இருக்கு. இந்த கூட்டணியை விட்டு வருவதனால சில ஆதாயங்கள், பொலிட்டிக்கலாக வந்து பெரிய ஆதாயங்கள் இருக்குன்னு நினைக்கும் பொழுது மட்டும்தான் அவர்கள் போவார்கள். வேற காரணங்கள், இன்டியூஸ்மெண்ட்ஸ் இருக்கும். மித்தபடி நீங்க வெறும் பாரத ரத்னா கர்பூரி தாக்கூர் கொடுத்ததுக்காக நிதிஷ்குமார் போகக்கூடிய ஆளும் கிடையாது, இவரும் போக முடியாது. பாரத ரத்னாவுக்கும் சம்பந்தம் இல்லை, நிதிஷ்குமாருக்கும் பாரத ரத்னா சம்பந்தம். சரண் சிங் பேரன் RLD நிதிஷ் போனது என்பது அவரை முன்னிலைப்படுத்துவார்கள் என்று இந்தியா எதிர்க்கட்சிகள் அவங்களுடைய பலவீனத்தை ஒத்துக்க தயங்கல. நீங்க இதை பலவீனம்னு எடுத்துக்கூடாதுங்க. ஒரு 28 இயக்கங்கள் 29 இயக்கங்கள் ஒருமித்து ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒரே சிந்தனையோடு வருவது என்பது பெரிய சவால். இது எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான். ஒற்றுமை என்பது ஏற்படுத்துவது என்பது மிகப்பெரிய சவால் என்பது தெரியும். என்றைக்கு மம்தா பானர்ஜி அவர்கள் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை முன்னிலைப்படுத்தினார்களோ அன்றைக்கு ஏற்பட்ட மனமாற்றம் தான் நிதிஷ்குமாருக்கு. ஆனா இன்னொன்னு சொல்றாங்க, பாரதிய ஜனதா கட்சியை தான் அவங்க நிதிஷ்குமார் அமுச்சு வச்சதே, இந்தியா கூட்டணியில கொண்டு போய் சேர்த்து குழப்பத்தை ஏற்படுத்தி வர வேண்டும் என்பதற்காக வந்ததாக கூட செய்திகள் பேசப்படுகிறது என்பதை நம்ம கவனிக்கணும். ஒரு பக்கம் இருக்கட்டும் சார், நீங்க எந்த அளவுக்கு ரெடியா இருக்கீங்க? நீங்க எப்படி அதெல்லாம் எதிர்கொள்ள போறீங்க? எதிர்கொள்ள போறீங்க அதான் சொல்லிட்டாங்க. இப்ப பாரதிய ஜனதா கட்சியினுடைய மக்கள் விரோத செய்திகளை கொண்டு போய் மட்டும்தான் ஒரு எதிர்க்கட்சிகள் சேர்க்க முடியும். அதை நோக்கித்தான் அதுதான் தேர்தல் களம். ஜனநாயக பாதை என்பது பிரிவினையை விதைத்து தேர்தல் லாபத்தை பெறுகிற நோக்கத்தில் இந்தியா கூட்டணி செல்லாது. அரசியல் லாபங்களுக்காக
அரசியல் லாபங்களுக்காக கூட நாங்கள் முன்னெடுக்க சரி, நான் மாட்டோம். திரு எஸ். ஜே. சூர்யா ஒற்றுமை அவர்கிட்ட நடைப்பயணம் என்பதும் நாட்டினுடைய வளர்ச்சி என்பதும் மனிதநேயம் என்பதும் அடிப்படை காரணிகளாக நான் உங்களுடைய முதற்கட்ட கருத்தை நான் அதை இதுதான் வாங்கிக்கிறேன். ஜனநாயகத்தில் தேர்தல் பாதை இதுதான். அதைத்தான் நாங்கள் சரி முன்னெடுப்போம். சரி திரு எஸ். ஜே. சூர்யா, இப்போ 10 வருட பாரதிய ஜனதாவினுடைய ஆட்சி காலம் இருந்திருக்கு. வெள்ளை அறிக்கை வெளியிடுறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆட்சி காலத்துல நடந்தவையே பட்டியலிடுது. அது ஒண்ணு. அதை தாண்டி அதுக்கு முன்னாடி 10 வருஷம் 2004 இருந்து 2014 என்ன நடந்தது? அப்ப யூபிஏ கவர்மெண்ட்ல அவங்க என்னென்ன அவங்களுடைய வெள்ளை அறிக்கையை ஏன் பேசணும்? பாரதிய ஜனதா எங்கெங்க கோட்டை விட்டாங்களோ, எங்க அவங்க வந்து வாக்குறுதிகளை நிறைவேற்றலையோ அந்த பலவீனங்களை அவங்க வெளிப்படுத்தலையா, இல்ல அந்த பலவீனத்தை மறைக்கிறதுக்காக இந்த எதிர்க்கட்சி விமர்சனமா? இந்த வெள்ளை அறிக்கை சம்பந்தமாக பிரதமரே வந்து 2015 இதே வெள்ளை அறிக்கை வந்து நான் வந்து வெளியிட போகிறேன் அப்படின்னு பப்ளிக்காகவே அனௌன்ஸ் பண்ணார். அப்போ அதுக்கப்புறமா அது வெளியிடப்படவில்லை. எதனால் வெளியிடப்படவில்லைன்னா அப்போ இருக்கக்கூடிய எக்கனாமிக் எக்ஸ்பர்ட்ஸு, அந்த பொருளாதார நிபுணர்கள் எல்லாமே யூபிஏ அரசாங்கம், அதாவது காங்கிரஸ் அரசாங்கம் மிக மோசமான நிலையில் நம்ம எக்கானமியை 10 வருட காலம் விட்டுட்டு போயிருக்காங்க. 11 வங்கிகள் வந்து திவாலாகக்கூடிய நிலைமையில் இருக்குது. சைனாவோட ஜிடிபி கம்பேர் பண்ணும்போது பாதியாக குறைஞ்சிருக்கு 10 வருஷம் காங்கிரஸ் அரசாங்கத்தில். எக்ஸ்டர்னல் டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ அதில் மிக அதிகமாக வளர்ந்துருக்கிறது. இப்போ இந்த வெள்ளை அறிக்கையை உங்களுடைய 10 வருட காலத்துல நிலைமை எப்படி இருக்குன்றதை விட்டா வெளியில போயிடுமா? கேள்வி கேட்டீங்க, அதே காரணம் தானா நீங்க வெளியிட? இல்ல அப்ப வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க 10 வருஷம் ஆட்சி செஞ்சுட்டு அதை வெளியிடுறோம் அப்படின்னு சொன்னோம். இப்ப எங்களுடைய வெள்ளை அறிக்கை வந்து வருஷம் வரக்கூடிய பட்ஜெட் ஆகட்டும், IMF விமர்சன அறிக்கை ஏனென்றால் 10 வருஷம் இவங்க எப்படி விட்டுட்டு போனாங்கன்னு மக்களுக்கு தெரியணும் இல்லையா? அது எங்களுடைய கடமை. சொல்லக்கூடாது இல்ல சார், நீங்க 10 வருஷம் உங்களுடைய வளர்ச்சி திட்டங்கள், எங்க வளர்ச்சி திட்டங்கள் வந்து உலக வங்கி ஆகட்டும், எங்க வளர்ச்சி திட்டங்கள் உலக வங்கி ஆகட்டும், IMF ஆகட்டும், 11வது பொருளாதாரத்திலிருந்து 5வது இடத்துக்கு கொண்டு வரதாகட்டும், அடுத்த 5 ஆண்டுகள்ல 3வது இடத்துக்கு கொண்டு வருவோம்னு சொல்றதாகட்டும், இதெல்லாம் தான் எங்களுடைய வளர்ச்சி திட்டங்கள். இந்த இடத்துல தான் நான் ஒரு நுணுக்கமான கேள்வி. வேறஸ் தேர் ஆர் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு 100 விழுக்காட்டுல 20 விழுக்காடு பாசிட்டிவான அம்சங்கள் இருக்கு. வேறஸ் பாரதிய ஜனதா அந்த 20 மட்டும் டாப் லிஸ்ட்ல வச்சு ஹைலைட் பண்ணிட்டு அந்த 80 விழுக்காடை மறைச்சிடுறாங்க, பலவீனங்களை மறைச்சிடுறாங்கன்றத பலவீனங்கள் நீங்க எல்லாருமே பேசலாம். இப்போ 11 வங்கிகள் திவாலாகக்கூடிய நிலைமையில காங்கிரஸ் அரசாங்கத்தால விட்டுட்டு போயிருக்குன்றது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? மன்மோகன் சிங் அவர்கள் வந்து உலக பொருளாதார மேதை, அவ்வளவு பெரிய ஆளுன்னு சொல்லக்கூடியவர் 11 வங்கிகளை திவாலாகக்கூடிய நிலைமையில விட்டுட்டு போயிருக்காருன்றது தானே இப்போ நம்மளுக்கு தெரியக்கூடிய விஷயம். அதனால அது வந்து ஏற்கனவே நாங்க வெளியிடுவோம்னு சொன்னோம், வெளியிட்டுட்டோம், அவ்வளவுதான். அதுல வந்து உண்மையிலே பின் பாயிண்ட் பண்ணி இது தவறு அப்படின்னு 2015 நீங்க வெளியிட்டு இருந்திருக்கலாம். 2016 உலக முதலீட்டாளர்கள் இல்ல 2024 நாட்டு நலனுக்காக அதை பண்ணல. நான் சொல்லி 2024 வந்து நீங்க வந்து 2004ல இருந்து 2014 வரைக்கும் இருக்கிற கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் பேக், 20 வருஷம் வச்சுக்கங்களேன், அதை வந்து இங்க ஹைலைட் பண்ண வேண்டியதுக்கான காரணம் என்ன? காரணம் என்னன்னா, எவ்வளவு மோசமான நிலையில பொருளாதாரம் எங்க கிட்ட கொடுக்கப்பட்டது, அதை நாங்க எப்படி உயர்த்தி இருக்கோம்னு தான் சொல்றோம். இப்ப எக்ஸ்டர்னல் டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன், அதை எப்படி முன்னேற்றி இருக்கோம். இப்ப சைனாவோட கம்பேர் பண்ணும்போது ஜிடிபி பாதியா குறைச்சிட்டு கொடுத்தோன்னே அதை எப்படி ஏற்றி இருக்கோம். 16ல இருந்து 19 எப்படி கொண்டு வந்திருக்கோம், அது எல்லாமே ஒயிட் பேப்பர்ல கொடுத்துருக்கோம். அது முடிச்சிட்டு இப்ப பாரத ரத்னாக்கு வர்றேன், ஒரு 2 நிமிஷம் எனக்கு அன்இன்டரப்டடா கொடுங்க, ஏன்னா இது முக்கியமான ஒரு விஷயம். அதாவது எல்லா விஷயங்கள்லயும் நம்ம அரசியல் பேசுறதை வந்து முதல்ல தவிர்த்துட்டு 2-3 விஷயங்களை பார்க்கலாம். இப்ப நரசிம்மராவ் அவர்களுக்கு ஒரு பிரதமரா இருந்தா கூட அவருக்கு தலைநகரத்துல ஒரு மெமோரியலே இல்லாம இருந்தது. அதை மோடி அவர்கள் தான் 2015 திறந்து வச்சாரு. இப்ப எதிர்க்கட்சிகளை நரேந்திர மோடி அவர்களுக்கு கௌரவித்தவர்கள் யாரையாச்சும் சொல்ல முடியுமா? முலாயம் சிங் அவர்கள் எதிர்க்கட்சிதான், சரத்பவார் அவர்கள் எதிர்க்கட்சிதான். எல்லா எதிர்க்கட்சிகளையும் நாட்டுக்கு சேவை செஞ்சிருந்தா அவங்களுக்கு ரெகக்னைஸ் பண்ணிருக்கோம். பதில் சொல்லிருங்க. நீங்க வந்து நரசிம்மராவ் கொடுங்க, கர்பூரி தாக்கூர் கொடுத்துருங்க, சுவாமிநாதன், ஒன்னும் பிரச்சனையே இல்ல. வேற நான் கேட்ட ஒரு கேள்வி இருக்குல்ல, இதுல அரசியல் இருக்கா அப்படின்னா நிச்சயமா அரசியல் இருக்கு அப்படின்னு ரமேஷ் சேதுராமன் சொல்லிட்டாரு. அப்ப நீங்க உங்களுடைய அரசியலுக்காக, உங்களுடைய கூட்டணி வளர்ச்சிக்காக பாரத ரத்னா மாதிரி ஒரு உயரிய விருதை பயன்படுத்திக்கிறீங்களா அப்படின்ற கேள்வி எல்லாம் வருது. இல்ல, எங்களுக்கு இந்த பாரத ரத்னா விருது கொடுக்கறதுனால அரசியல் லாபம் கிடைக்கும், ஓட்டுகள் கிடைக்கும்னு எந்த இடத்துலயும் யாரும் ப்ரூவ் பண்ண முடியாது. அது உண்மையாலும் கிடையாது. அரசியல் சொன்னாரு, பாக்குறவங்க எப்படி வேணாலும் பார்க்கலாம், அரசியல் இருக்குன்னு தான் வச்சுக்கோங்களேன். அரசியல் இருந்தாலும் என்னுடைய கேள்வி என்னவென்றால், முன்னாள் பிரதமர் நரசிம்மராவ் அவர்கள், நான் வந்து ஒரு விஷயத்த சொல்றேன், இந்த விருது அறிவிக்கப்படும் போது கேக்குறேன் சார், அவர் அரசியல் சொன்னாரு, நீங்க ஆமான்றீங்களா இல்லன்றீங்களா? வச்சுக்கோங்க, அரசியல் இருக்குன்னே வச்சுக்கோங்க, நான் வேணாம்னு சொல்ல. நான் ஒரே ஒரு பதில் சொல்றேன். சூர்யா ஆமானுங்க இல்லனுங்க, அதுக்கு தான் நான் பதில் சொல்றேன். இப்போ இந்த விருது அறிவிக்கப்படும் போது நான் வந்து முன்னாடி பாராளுமன்றத்தில் இருந்தேன், ராஜ்யசபால வந்து ப்ரொசீடிங்ஸ் போயிட்டு இருக்கு.
துணை குடியரசுத் தலைவர் தான் இருக்கையில் உட்கார்ந்துருக்காரு, அவர் வந்து அறிவிக்கிறாரு. காங்கிரஸ் மெம்பர்ஸ் அவ்வளோ பேர் உட்கார்ந்துருக்காங்க, ஒருத்தங்க கூட வரவேற்கவே இல்லையே. அவங்க கட்சி பிரதமர் அவர்களுக்கு வந்து அவார்டு கொடுத்ததை அவர்கள் கூட வரவேற்கவில்லை. அப்ப ஏன் இவங்க இவ்வளோ வெறுக்கிறாங்க? அண்ணன் சொன்ன மாதிரி அவருடைய பிரேதத்தை வந்து காங்கிரஸ் கட்சி அலுவலகத்துக்குள்ள உடல, அதுவாச்சும் பரவாயில்ல, அவர் பிரேதத்தை டெல்லியிலேயே எரிக்க கூடாதுன்னு அரசியல் பண்ணி, ஏன்னா அந்த பிரதமருக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கிடைச்சிடக்கூடாதுன்னு. இல்ல இல்ல ஹிஸ்டரி வரவேற்றிருக்காங்க. சோனியா காந்தி ஆகட்டும், ப. சிதம்பரம் ஆகட்டும் வரவேற்றிருக்காங்க. ஆனா அரசியல் இருக்கு. எப்படி வரவேற்றாங்கன்னு சொல்றேன். அவர்கள் ஹைதராபாத்ல அவர்களுக்கு வந்து சடங்கு செஞ்சு அவர் பிணத்தை எரித்ததுக்கு அப்புறமா நாய்கள் வந்து அவருடைய ஸ்கல்ஸை சாப்பிட்டுட்டு இருந்தது. அந்த அளவுல தான் இவங்க வந்து மரியாதை பண்ணியிருந்தாங்க. இப்போ நாங்கள் வந்து சர்தார் பட்டேல் வந்து எங்க கட்சி கிடையாது, அவர் காங்கிரஸ் கட்சி தான், அவருக்கு வந்து சிலை வைத்திருக்கிறோம். இப்போ காங்கிரஸ் பிரச்சனை. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஆர்டிகிள் 370 வந்து நேரு அவர்கள் வந்து கான்ஸ்டிடியூஷன்ல வந்து போடும்போது டெம்பரரின்னு சொன்னாரு, ஆனா அதை இவங்க எடுக்கவே இல்லை. இப்போ வரலாற்று பிழைகளை நீக்கி கொண்டிருக்கோம். இப்போ நீங்க எதுக்கு இவ்வளவு பேருக்கு இந்த வருஷம் கொடுத்தீங்கன்னு கேட்டீங்க இல்லையா, அதுக்கு ஒரு பதில் சொல்லிடுறேன். 3 பேருக்கு தான் கொடுக்கணுன்றது மரபு கிடையாது. இந்த வருடம் 75வது ஆண்டு சுதந்திர தினம். அப்ப வந்து இந்த வரலாற்றுல காங்கிரஸ் கட்சியால் புறக்கணிக்கப்பட்ட, மறக்கடிக்கப்பட்ட நம்முடைய நாட்டுக்கு சேவை செய்த தலைவர்கள் அனைவருக்கும் நம்ம கொடுக்கணும்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து கொடுத்திருக்கோம். இதுல யாரும் விமர்சனம் செய்யவில்லை. நான் வரேன் திரு சத்யன் அவர்கள்ட்ட நான் கேட்க விரும்புறேன். திரு எஸ்.டி. சூர்யா பேசுறது நீங்க கேட்டிருப்பீங்க, 3 பேருக்கு தான் கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை, அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இல்லை பாரத ரத்னாக்கு அப்படின்னு. ஒண்ணு அரசியல் தான் இது, வேற ஒண்ணும் கிடையாது, அது மேபி பை ப்ராடக்டா இருக்கலாம், ஆனா அரசியல் இருக்கு அப்படின்னு ரமேஷ் சேதுராமன் ஒத்துக்கிட்டாரு. அதை தாண்டி நான் முன்னாடி தலைப்புல இருந்து கேட்க விரும்புறேன். ஒரு 3 ஃபேக்டர்ஸை முன்வைத்திருக்காங்க. பாரத ரத்னா ஆகட்டும், அதே போல பிரிவினைவாத குற்றச்சாட்டு, அப்புறம் ராமர் கோயில் எவ்வளவு பலன் அளிக்கும் அப்படின்னு நீங்க பார்க்கறீங்க? பலன் கொடுக்குமா இந்த முறையும் 10 வருஷம் கழிச்சும்? அதாவது அந்த பாரத ரத்னா இதுலயே வந்து ஒரு 3 பேருக்கு கொடுத்தது அவங்களோட பாலிசிஸ் வெர்சஸ் பாஜக வந்து என்ன பண்ணுது அப்படிங்கறத வந்து ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து கர்பூரி தாக்கூர், அவர் வந்து ஒரு சோசியலிஸ்ட் அப்படிங்கிறவங்கள வந்து இன்னைக்கு பாஜக ஆகட்டும், அவர்களுடைய தாய்க்கழகம் ஆகட்டும், RSS, அவங்க வந்து என்னைக்குமே வந்து எதிர்த்து நின்னவங்க. அவங்கள வந்து எவ்வளவு கஷ்டப்படுத்த முடியுமோ அவ்வளவு கஷ்டப்படுத்துறவங்க எல்லா விஷயங்கள்லயும். சோசியலிஸ்டா இருக்கிறது அப்படிங்கறது ஏதோ ஒரு கெட்ட விஷயம், ஒரு கெட்ட வார்த்தை அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிறவங்க. ஒரு லெப்டிஸ்ட் சோசியலிஸ்ட் அந்த மாதிரி ஒரு லெஃப்ட் ஆஃப் சென்டர்ல இருந்தாலே ஒரு பிடிக்காதவங்க. இன்னைக்கு கர்பூரி தாக்கூர் அப்படிங்கிறவர் வந்து 1968ல ஃபர்ஸ்ட் வந்து சீஃப் மினிஸ்டர் பீகார்ல. அதற்கு முன்னாடி இருந்த அரசியல்லாம் எடுத்து பார்த்தோம்னா அவங்க வந்து இந்த காங்கிரஸை எதிர்த்து ஜனதா கட்சி அந்த சோசியலிஸ்ட் பார்ட்டிஸ் அதெல்லாம் இருந்த வரலாறு போக அவரோட மொத்த அரசியல் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எடுத்துட்டு வர்ற இந்த காஸ்ட் வைஸ் ரிசர்வேஷன், அதாவது ஒவ்வொரு ஒரு காஸ்ட் வைஸ் சென்சஸ் எடுக்கணும் அப்படின்ட்டு சொல்றது, அதற்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு காஸ்டுக்கும் தகுந்த ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும் அப்படின்ட்டு இன்னைக்கு காங்கிரஸ் ஆகட்டும், மற்ற கட்சிகளாகட்டும், திமுக ஆகட்டும், எல்லா கட்சிகளும் கேட்கிறாங்க இல்லைங்களா. அதற்கு இப்போதைக்கு எதிர்த்து பாராளுமன்றத்திலே திருப்பி பதிவு செய்யறது பாஜக, பிரதமர் உட்பட. நாட்டை பிளவுபடுத்த பாக்குறீங்க அப்படின்ட்டு சொல்றது காஸ்ட் பேஸ்டு சென்சஸ் கேட்டா. இதை வந்து அப்பயே பண்ணவர் வந்து கர்பூரி தாக்கூர். அவர் வந்து ஃபர்ஸ்ட் அது மாதிரி அந்த எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்ட் காஸ்ட், அதாவது இங்க நம்ம மோஸ்ட் பேக்வர்ட் காஸ்ட் MBCன்னு சொல்லுவோம் தமிழ்நாட்டுல, அங்க உருவாக்குனது வந்து கர்பூரி தாக்கூர். அதை வந்து அந்த மாதிரி விஷயங்களாலையும் அவர்களுக்குள் நடந்த கருத்து வேறுபாடுகள்லையும் ஒரு தடவை இல்ல 2 தடவை அவர் கவர்மெண்ட்டை கலைச்சது, அவர் கவர்மெண்ட்ல இருந்து வாபஸ் வாங்கினது வந்து இதே ஜனசங்கம், இதே பாஜகவோட ப்ரீவியஸ் அவதார் ஆக்சுவலா. ஓகேயா, இன்னைக்கு வந்துட்டு நான் கர்பூரி தாக்கூருக்கு பாரத் ரத்னா கொடுக்குறேன் அப்படிங்கிறது வந்து இது வந்து ஐரணி. அது எல்லாத்தையும் விட ரொம்ப தவறான தகவல். எல்லாமே என்ன தவறான தகவல்? எங்க ஆதரவுல தானே அவர் முதல் டெபுட்டி சார் வாபஸ் வாங்குனீங்க. யாரு வாபஸ் வாங்கினாங்க? எங்க ஆதரவுல தான் 2 முறை துணை முதல்வர், 1 முறை முதல்வரா இருக்கும்போது தான் காஸ்ட் சென்சஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு. காஸ்ட் சென்சஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது பிஜேபியோட சேர்ந்து தானே ஆட்சி செஞ்சாங்க. தவறான தகவல். அதாவது ஒரு ஆர்டிகல் படிச்சுட்டு வந்து இப்படி பொய்யெல்லாம் பேச வேண்டாம். ஆதரவை வாபஸ் வாங்கினது யாருன்னு சொல்லட்டுமா? காங்கிரஸ் கட்சி, மண்டல் அவர்களுடைய தலைமையில் இருந்த காங்கிரஸ் கட்சி தான் கர்பூரி தாக்கூருக்கு ஆதரவை வாபஸ் வாங்கியது. நீங்க ஒயர்ல வந்த ஆர்டிகல்ல தவறான தகவலை படிச்சுட்டு வந்து நேயர்கள் கிட்ட பொய்யை சொல்ல வேண்டாம். நம்ம பண்ணுவோம். நீங்க சத்யன் சார் முடிக்கட்டும், then you can counter. பொய்யெல்லாம் கிடையாது. அவர்கள் வந்து அதை விட்டு அந்த MBC கோட்டா அப்படிங்கிறதே வந்து அதற்கான இதை எடுத்தது. அதற்கடுத்து அமைந்த ஜனசங்கம் வந்து ஆட்சி அமைத்த போது, ஒரு கூட்டணி ஆட்சி அமைத்த போது
அதற்கு அப்படியே ஆப்போசிட்டா, அதாவது எம்பிசிஸ்ல இருந்து யாருமே இல்லாத அளவுக்கு பண்ணது. அதுக்கான பின்னணி நீங்க விளக்குறீங்க அப்படின்றது புரியுது. நான் கேட்ட ஒரு டைரக்டான கேள்வி, இது பலன் கொடுக்குமா பாரதிய ஜனதாக்கு? இந்த முறையும் பலன் கொடுக்குமா கோயிலா அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அது வந்து நம்ம வந்து ஃபுல் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்க்கு தான் வெயிட் பண்ணணும். பட் உண்மையான அரசியலை புரிஞ்சவங்க இதை வந்து ஒத்துக்கிற மாட்டாங்க. அதேதான் சௌத்ரி சரண் சிங்கோட அரசியலும். அவர் வந்து கிசான்ஸுக்காக, அதாவது விவசாயிகள் தலைவரா பெரும் தலைவரா இருந்தவர். இப்ப வந்து அவரோட பேரன் வந்து நான் வந்து திருப்பி என்டிஏக்கு போறேன்னு சொன்னாலும் எடுபடாதான்ற உங்களுக்கு ஒரு பார்வை இருக்கு. இன்னும் ஹிந்தி ஹாட்லைன்லாம் எடுபடும் அப்படின்றத அவங்களுடைய பார்வை. இல்லன்னா அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா முன்வைக்க மாட்டாங்க. அவங்க பண்றது அவங்களோட அரசியலுக்கு அப்படியே நேரெதிரான அரசியல், அவ்வளவுதான். சௌத்ரி சரண் சிங் வந்து ஜாட்களையும் முஸ்லிம்களையும் உத்தரப்பிரதேசத்திலையும் ஹரியானாலையும் ஒருங்கிணைச்சதுல ஒரு முக்கியமான தலைவர். அந்த ஒரு மத நல்லிணக்கத்துல உருவாக்குனதுல ஒரு முக்கியமான தலைவர். அவரோட அந்த குடும்பத்தோட பேஸ் இதுன்ட்டு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா முசஃபர்பூர். அங்கதான் வந்து ஃபர்ஸ்ட் இவ்வளவு பெரிய கலவரங்கள்லாம் நடந்துச்சு எஸ்பி அரசாங்கத்துல கடைசியில் ஆக்சுவலா. சரியா? சோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் கரெக்டா கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன அப்படின்ட்டு எடுத்து பார்த்தோம்னா அவர்களுக்கெல்லாம் அப்படியே ஆப்போசிட், போலார் ஆப்போசிட்டா தான் இன்னைக்கு பிஜேபியோட அரசியல் இருக்கு. அத வந்து நாங்க வந்து கற்பூரி தாக்கூர் ஆதரிச்சோம் அப்படின்னா நேஷன் வைடா எம்பிசி கொண்டு வாங்க. அதை ஏன் உங்களுக்கு வந்து நிறுத்துறீங்க? அதை கொண்டு வர்றதுக்கு எது உங்களை தடுக்குது? நாங்க தான் வந்து அதை ஆதரிச்சோம் அப்படின்னா. 10 வருஷம் ஆட்சியில இருந்தீங்கல்ல, பெரும் சக்தியா இருந்தீங்கல்ல, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் மக்கள்கிட்ட இருக்கும்ல. ஜாட் ஓட்டர்கள் வந்து அந்த குறிப்பிட்ட சமுதாயம் வந்து ரொம்ப ஒரு அதிருப்தியில இருக்காங்க அப்படிங்கறதுனால அத வந்து ஒரு ஆளும் அரசாங்கம் மீதான இவ்வளவு கேள்விகள் இருக்கு. இதெல்லாம் எதிர்கட்சிகள் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்காங்களா? மக்களுடைய பொது பார்வைன்னு ஒண்ணு இருக்கும், அது ஓட்டா கன்வெர்ட் ஆகிற பார்வை இல்லையா? மக்கள் கிட்ட எதிர்கட்சிகள் இதை கரெக்டா கொண்டு போய் சேர்த்திருக்காங்களா? இதெல்லாம் பிரச்சாரமா? மக்கள்கிட்ட எதிர்கட்சி கொண்டு போய் சேர்க்கணும், மீடியா கொண்டு போய் சேர்க்கணும், உண்மையான நடுநிலையான தகவல்களை கண்டிப்பா கொடுக்கணும். எல்லாத்தையும் எடுத்து வைப்போம், மக்கள் பார்க்கட்டும், அவங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை கொடுக்கட்டும். இன்னைக்கு மூட் ஆஃப் த நேஷன் இந்தியா டுடே எடுத்த சர்வேலையும் இன்னொரு டாபிக், உங்க டாபிக்ல இருக்கிற இன்னொரு வார்த்தை ராம் மந்திர். இப்ப என்னுடைய ரிலிஜன் வந்து என்னுடைய பர்சனல் விஷயம். என்னோட ரிலிஜனை நான் எப்படி ஃபாலோ பண்ணணும், என் சாமியை நான் எப்படி கும்பிடணும் அப்படிங்கறத வந்து ஒரு அரசியல் கட்சியோ ஒரு அரசாங்கமோ எனக்கு வந்து சொல்லித்தரக்கூடாது. கார்த்திகேயன், இப்போ தெற்கு வடக்கு அப்படின்னு எதிர்கட்சிகள் வைக்கக்கூடியதா அவங்க வந்து அதை கவுண்டர் பண்றாங்க. ஏன் பிரிவினைவாதம் கற்பிக்கிறீங்க, நாட்டை துண்டாடாதீங்க. அதே போல ஓபிசி அரசியல், நம்ம கேஸ்ட் பேஸ் சென்சஸ், இதெல்லாம் ராமர் கோயில் அதுக்கு வந்து ஒரு கவுண்டரா வைக்கிறாங்க. நாடு வந்து இப்படியாக இருக்கிறது, இப்படி ஒரு புனிதமான நாட்டை நீங்க துண்டாடுறீங்க, இதெல்லாம் பிரிவினைவாதம் அப்படின்ற அந்த ஒவ்வொரு கவுண்டர் பாயிண்ட்ஸ் வச்சுட்டே இருக்காங்க. இந்த பேசுபொருளை எல்லாம் பாரதிய ஜனதா அவங்க அந்த நரேட்டிவ் அவங்க செட் பண்றாங்களா சார்? வேற 10 வருட ஆட்சின்னு ஒன்று இருக்கு, அதுல மக்கள் எடை போடக்கூடிய ஒரு தன்மை, அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ்னு ஒன்று இருக்கு. அந்த ஸ்பேஸை எதுவும் விடாம அடுத்தடுத்த நிகழ்வுகள், அடுத்தடுத்த ஈவெண்ட், என்ன பேசுறாங்க, என்னென்ன விஷயங்கள் முன்வைக்கிறாங்க அப்படின்ற அந்த நரேட்டிவ் அவங்க செட் பண்றாங்களா? அதாவது இது அவங்களோட அரசியலே அந்த மாதிரி தான் இயங்குது. அந்த நரேட்டிவ் செட் பண்றது, புதிய ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட்ன்றது பாஜக எப்பவுமே தான் முன்னிலிருந்து பண்ணணும். ரியாக்ஷனரியா, அதாவது எதிர்வினை ஆற்றுறது மட்டும் எதிர்கட்சியில் செய்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இந்துத்துவாலிருந்து எல்லாமே முன்னிறுத்துறாங்க. அது வேற விஷயம், அது மக்கள் ஏற்றுக்கொள்ளிக்க போகிறாங்களா இல்லையான்றது தேர்தல் களத்தில் பார்ப்போம். நீங்கள் கேட்டது ஒரு முக்கியமான விஷயம். தென் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாநில முதல்வராகட்டும் சரி, இல்லை எதிர்கட்சிகளாகட்டும் சரி, பல்வேறு கட்சிகள் கேட்பது ஒரு உரிமை குறையில் எழுப்புறாங்க. இவ்வளவு வரியை வந்து நிதியை வந்து எங்களிடமிருந்து பெறுகிறீங்க, ஆனால் எங்களுக்கு வெள்ளமாக இருந்தாலும் சரி, இல்லை நிதி பகிர்வாக இருந்தாலும் சரி, சரியான முறையில் நடப்பதில்லை அப்படின்ற குற்றச்சாட்டு வெளிப்படையாகவே வைக்கிறாங்க. புள்ளி விவரங்களோட இன்று ஒரு மாநிலம் வந்து உச்சநீதிமன்ற கதவையே தட்டியிருக்கு. அப்போது அந்த ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டதுக்கு அப்புறம் எங்களுடைய உரிமையை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நிதி பகிர்வு சரி செய்யுங்கன்னு கேட்கும்போது அதை பிரிவினையாக பார்க்கறது இல்லை. அது ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் DK சுரேஷ் மாதிரி யாரோ ஒருத்தர் வந்து கோபத்தின் வெளிப்பாடாக இது வந்து பிரிவினைக்கு தூண்டும் அப்படின்னு வழிவகுக்கும்னு சொல்லி ஒரு கருத்தை வெளிப்படுத்தினதை மட்டுமே எடுத்துட்டு இவங்க பிரிவினைவாதிகள்னு சொல்வதற்குல, அப்போ அந்த லார்ஜர் இஷ்யூ அட்ரஸ் பண்ணது மறுக்கிறது. அதுதான் வந்து பிரச்சனையை இங்கே ஆரம்பிக்குது. இப்போ நீங்கள் இவ்வளவு நிதி கொடுக்கப்படுது, இவ்வளவு தான் திருப்பி பெறப்படுது அப்படின்ற இந்த புள்ளி விவரங்களுக்கு பதில் இல்லையே உங்ககிட்ட. இப்போ கன்வீனியன்ட்டாக ஒரு நீங்கள் கேட்டீங்களா 10 வருஷம் இவ்வளோ பண்ணியிருக்கீங்களே, ஏன் சாதனைகளை பட்டியலிட வேண்டியது தானே? 2004 இருந்து 2014 வரைக்கும் இப்படி நடந்தது, நிதியை இந்த நிலையில விட்டு போனாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? நான் சொல்றேன், அவர் ஒரு புள்ளி ஒரு சொன்னார், மொத்த கடன் வந்து ஜாஸ்தி விட்டுட்டு போயிட்டாங்க. அது உண்மை, அது அப்பட்டமான போய் தவறுது. 2004 வந்து வாஜ்பாய் அவர்கள் ஆட்சி முடிந்து மன்மோகன் சிங் தலைமையில் வந்து UPA 1 ஆட்சி வரும் பொழுது இந்தியாவினுடைய மொத்த கடன் 85%, அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 85%. அதில் வந்து ஒன்றிய அரசினுடைய கடன் மட்டும் 67%. 10 ஆண்டுகள் கழித்து வந்து UPA 2 முடியும் பொழுது அதை வந்து 67% மொத்த கடனை குறைச்சி 53% வந்து ஒன்றிய அரசினுடைய கடனாக வந்து குறைச்சிருந்தாங்க. மோடி இன்று விட்டு போகிறார்.
இன்று நாட்டினுடைய மொத்த வந்து கடன், அதாவது வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வந்து நாட்டினுடைய கடன் பார்த்தீங்கன்னா 82%, அது 67% இருந்ததை வந்து 15% உயர்த்தி 82% உயர்த்தி வச்சுட்டு போறாரு. அதே சமயம் ஒன்றிய அரசுடைய கடனை வந்து 5% ஜாஸ்தி பண்ணி 58% விட்டுட்டு போறாரு. கடந்த 70 ஆண்டுகளில், அதாவது 65 ஆண்டுகளில் இல்லாத கடனை நீங்கள் இன்னைக்கு 60 ஆண்டுல இல்லாத கடனை பண்ணி வச்சுட்டு போறீங்க. 50 லட்சம் கோடி வாங்கினதை 160 லட்சம் கோடியில் கொண்டு போய் நிறுத்தி வச்சிருக்கீங்க. இந்த டேட்டாவை ஏன் சொல்லலை அம்மையார் நிர்மலா சீதாராமன் அன்று? எதிர்க்கட்சிகள் மீது விமர்சனம் வைக்கிறாரோ, யூபிஏ 1 பத்தி 2 பத்தி பேசுறீங்களா, இந்த டேட்டாவை எடுத்து பேச வேண்டியது தானே? ஆதார வந்து இணைக்கல, பேனோட இணைக்கலன்னு சொல்லிட்டு 670 கோடி ரூபாய் மக்கள்கிட்ட ஃபைன் போட்டு வாங்க முடியுது. 7.5 கோடி மக்கள்கிட்ட வந்து MNREGA ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் அவர்கள் பயன்பட முடியாது. கார்டு வச்சிருக்காங்க, ஆனா அவங்களுக்கு பணி கிடையாது. காரணம் வந்து ஆதார் லிங்கிங் நடக்கல. இந்த விஷயங்கள் எல்லாம் எதிர்க்கட்சிகள் எப்படி முன்னிலைப்படுத்தி அவங்க மக்களுக்கு போறாங்கன்றது பாராளுமன்றத்திலே எழுப்பப்படுது, ஆனா அதுக்கு பதிலே இல்லையே. நான் கேள்விக்கு வந்துடுறேன். இப்போ பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் மட்டுமே விமர்சனம் பண்ணி காங்கிரஸை முன்னிறுத்தி அவங்க தான் பிரதான எதிர்க்கட்சி அப்படின்ற வகையில அவங்கள முன்னிறுத்தி அவங்க தான் ஒரே எதிரி அப்படின்றத கட்டமைக்கிறாங்க. மற்ற மாநில கட்சிகள் இருக்கு, சரி காங்கிரஸோட கூட்டணி இருக்கிறது விடுங்க, மற்ற மாநில கட்சிகள், தனித்துவம் வாய்ந்த கட்சிகள், வின் பண்ணக்கூடிய கட்சிகள் ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கு. அதை மறந்துட்டு அவங்க இதை பேசுறாங்களோ, அதனுடைய பின்னாடி அதனுடைய தாக்கம் அதிகமா இருக்கும் அப்படின்றத கவனத்துல கொள்ளாம விடுறாங்க. இல்ல, இது வந்து ஒரு பேரடைம் ஷிஃப்ட்னு சொல்லுவையா. 2014 ஆட்சிக்கு வந்த சில நாட்கள்ல வந்து மோடி அவர்களும் சரி, பாஜகவினுடைய முழக்கம் காங்கிரஸ் முக்து பாரத். இன்று அதே பாஜக இன்று காங்கிரஸ் இல்லாத ஒரு இந்தியாவை வந்து உருவாக்குவோம் என்று சொன்ன பாஜக தன்னை காங்கிரஸை தான் பிரதான எதிரியாக அடையாளம் காணுது. அந்த நிலைக்கு வந்து நின்று இருக்கு. மாநில கட்சிகளை வந்து அங்கங்கு, இப்ப தமிழ்நாட்டில் வந்து மாநில கட்சியான திமுக அவர்களை எதிர்த்து தான் களங்கண்டாகணும். ஆனா அங்க சேலஞ்ச் செய்யக்கூடிய இடத்துல பாஜக இல்ல. பாஜக வந்து மாறுதட்டி கொள்ளலாம், நாங்கள் வந்து 39 சீட்டுகளை வெற்றி பெறுவோம்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் சொல்லலாம். அது அவருடைய நம்பிக்கை, அவருடைய தொண்டர்களுக்கு பேசுவது. ஆனால் கல யதார்த்தம் என்றது என்ன? இங்க வந்து நீங்க ஆந்திராவுக்கும் சரி இல்ல இங்க தமிழ்நாட்டுக்கும் சரி பெரிய வித்தியாசம் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய 2 மாநில கட்சிகளுக்கு நடுவில் தான் போட்டி. அதே போலதான் மேற்கு வங்கத்துல ஒரு சில கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும். ஆனால் நீங்க அதனால மாநில கட்சிகளுக்கு நேரடியாக சவால் விட வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இல்லை. ஆனால் அவர்கள் மொத்தமாக இந்தியா கூட்டணி என்று பேசுவதை வந்து என்கேஜ் பண்ணா அவர்கள் பலவீனப்படுவார்கள் என்ற அச்சம் உங்களுக்கு இருக்கு. நீங்க இவ்வளவு பலமா இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி, எனக்கு ஒரே ஒரு கேள்விதான், இவ்வளவு பலமா இருக்கக்கூடிய கட்சி பாரத் ரத்னா கொடுத்து ஏதோ ஒண்ணு பண்ணி எதற்காக எதிரில் இருக்கக்கூடிய கூட்டணி, அது அரசியல் நீங்க பேசலாம் கடைசியில. ஆனால் 370 அவருக்கு ஏதோ ஒரு 370 மேல ரொம்ப ஒரு ஈடுபாடு, அது ஒன்னு அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறாரு, இல்லைன்னா வெற்றி பெறணும்னு நினைக்கிறாரு. ஆனா நிதிஷ்குமாரை வந்து உடைச்சு எழுத்துட்டு வர்றது, ஜெயந்த் சௌத்ரியை கூட்டு வர்றது, இல்ல இங்க வந்து கட்சிகளை வந்து உடைக்கிறது, எதற்காக அவ்வளவு பலவீனமா என்ன பயம்? அச்சப்படுகிறார்களா எதிர்க்கட்சிகளை பார்த்து? தனிப்பெரும் தலைவராக மோடி திகழ்கிறார், அவர் வந்து யாருமே தொட முடியாத ஒரு லீடரா இருக்கிறார், ஐகானா இருக்கிறார். அப்படி இருக்கும்போது தாராளமா எல்லாம் அப்படியே ஜாலியா களம் காணலாமே. ஒவ்வொரு எதிர்க்கட்சியை உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாநில கட்சிகளோட எல்லா கட்சிகளும் இந்த சைடு அந்த சைடு ஆப்போசிஷன் ரூலிங் எல்லாத்தோடையும் பேச வேண்டிய அவசியம் என்ன? அந்த பயம் இருக்கா? சின்ன பயம் இருக்கான்னு உடைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அவங்களுக்கு வந்து வெற்றி பெறமாட்டோம், இண்டி கூட்டணி என்பது இனி வந்து பாத தெரியாத கூட்டணி, ஜெயிக்காத கூட்டணி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வராங்க. இப்போ ஒவ்வொருத்தங்களும் வெளியே வரும்போது நிதிஷ்குமார் என்ன சொல்றாரு, என்னை வந்து அவங்க இன்சல்ட் பண்ணிட்டாங்க, அவங்க வந்து பிராந்திய கட்சிகள் வந்து அவங்களுக்கு தேவையே இல்லை, கார்கேவை கொண்டு வந்து தலைவர் ஆக்குனதுலேயே தெரிஞ்சிடுது அவங்களுக்கு வந்து பிராந்திய கட்சி வேண்டாம், காங்கிரஸ் மட்டுமே தான் இருக்கணும்னு அவங்களே தான் சொல்றாங்க. நாங்கள் போய் யாரையும் கைப்பிடித்து எடுத்துட்டு வரல. இப்போ இவர்களை விட்டு வருகிறார்கள்னு இவங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்போ மம்தா பானர்ஜி ஏன் வெளியே போனாங்க? பஞ்சாப்ல ஏன் ஆம் ஆத்மி கட்சி கூட்டணி கூட்டணியில் இருக்குன்னு தான் சொல்லிருக்காங்க. அவங்க சீட்டு கண்டெஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா? கூட்டணியில இருந்து அவங்க பிஜேபியோட போல பிஜேபியோட போலங்க, கூட்டணியில் அவங்க ஒன்றா இல்லை இல்லையா? இப்போ எங்களுக்கு என்ன, நீங்கள் கேட்டீங்க இல்லையா, நாங்கள் தனியாக ஜெயிப்போன்ற எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, இருந்தாலும் 400 இடங்களை ஜெயிக்க வேண்டும்னு வேற யாராச்சும் வந்தாங்கன்னா நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதில் என்ன தப்பு இருக்கு? அரசியல் எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? இன்னும் ஒன்று சரண் சிங் பாரதிய ஜனதா கொடுத்து காங்கிரஸ் கட்சியில் இங்கதான் நான் முதல்ல சொல்ல வந்தேன். காங்கிரஸ் கட்சி வந்து 60 ஆண்டு காலம் ஆண்டா கூட எதிர்கட்சியை சார்ந்த யாருக்குமே பாரத ரத்னா கொடுக்கல. இப்ப நாங்க தான் வந்து எதிர்கட்சியில இருந்தாலும் எல்லாரையும் தேடி தேடி பாரத நீங்க சொல்லிக்கோங்க. இப்ப நாளைக்கு வரக்கூடிய கட்சி எதிர்கட்சிக்காரங்களுக்கும் கொடுக்கணும்ன்ற ஒரு பிரசிடென்ட் நாங்க தானே செட் பண்ணோம். எங்க கொள்கைக்கு நேர்மாறா இருக்கிற மாதிரி நீங்க எப்படி வேணாலும் சொல்லிட்டா கூட அவர்களுக்கு கொடுப்பது என்பது எவ்வளவு பெரிய பரந்த மனப்பான்மை வேணும். அதையே பாராட்ட மாட்டேங்கிறீங்க. இப்ப இது மட்டுமா கொடுத்தோம் நாங்க? சரத்பவார் அவர்களுக்கு பத்ம விபூஷன் கொடுத்தோம், அவர் எங்களோட இருக்காரா?
கிடையாது. முலாயம் சிங் அவர்களுக்கு பத்மபூஷன் கொடுத்தோம், அவங்க கட்சி எங்களோட இருக்கா இல்ல. இந்த நாட்டுக்கு சேவை செஞ்சவங்கள கான்ட்ரிபியூட் பண்ண. கடைசி ஒண்ணு அண்ணன் சொன்னாரு, நான் வந்து கடன் கம்மியாயிடுச்சு சொன்னல, எக்ஸ்டர்னல் டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ. அதெல்லாம் நானும் நான் தப்பா சொல்ல, நான் கரெக்டா தான் சொன்னேன். இந்தியாவுடைய கிராஸ் டெட் என்னன்றதை நான் கரெக்டான நம்பர் சொன்னேன். நான் எக்ஸ்டர்னல் டெட் இப்ப சொல்லட்டுமா? எக்ஸ்டர்னல் டெட் நான் சொல்றேன் 624 பில்லியன் இன்னைக்கு. அது வந்து நம்மளோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ் எது எக்ஸீட் ஆயிருக்கு. நீங்க தெரியலனா நீங்க தெரியாம பேசாதீங்க. நான் எக்ஸ்டர்னல் டெட் சொல்ல, நான் கிராஸ் டெட் நான் சொன்னேன். நான் சொன்னது எக்ஸ்டர்னல் டெப்ட். நீங்க நான் எக்ஸ்டர்னல் டெட் இன்னைக்கு சொல்றேன். இன்னைக்கு உங்களோட எக்ஸ்டர்னல் டெட் வந்து ஃபாரெக்ஸ் ரிசர்வ் எக்ஸீட் ஆயிடுச்சு ஒத்துக்கிறீங்க. நீங்க தெரியல போய் சொல்லாதீங்க. எக்ஸ்டர்னல் டெட் 624 பில்லியன் எக்ஸீட் ஆயிடுச்சு. நீங்க தப்பான நம்பர் சும்மா தனிப்பட்ட விமர்சனம் பண்ணிட்டு ஏமாத்துற வேலை வேண்டாம். நான் நம்பரை கரெக்ட்டா சொல்றேன். ஆபீஷியல் டேட்டா நான் கொடுக்கிறேன். ஆபீஷியல் டேட்டா இல்ல ஒரு நிமிஷம். Listen to the moderator, please. Listen to the. நீங்க ரெண்டு பேரும் இப்படி மாத்தி பேசினா பாக்குறவங்களுக்கு என்ன சார் புரியும்? ராமரோ ரத்னாவோ, ராமர் கோயிலோ பாரத ரத்னாவோ அரசியலாவே இருக்கட்டும். ஒருத்தர் அரசியல் தான்ன்றாரு, இன்னொருத்தர் அரசியலாவே இருக்கட்டும். அது வந்து ஒர்க் அவுட் ஆகுதுங்க பாரதிய ஜனதாவுக்கு. அதுதான் ஒர்க் அவுட் ஆகிற ஃபேக்டர் அப்படிங்கிற. அதுதான் கள யதார்த்தமா இருக்கிறதா? அன்பார்ச்சுனேட்லி அப்படிதான் இன்னைக்கு அதை வந்து அவ்வளோ ஓப்பனா வந்து நார்மலைஸ் பண்றாங்க. ஆமா அரசியல் தான் பண்றேன், இப்ப என்ன அது வந்து அரசியல் பண்றதுக்கு தான் அரசியல் கட்சிகள் இருக்கு. அதை யாரும் வந்து இது பண்றதுக்கு இல்லை. இங்க நம்ம முதல்வர் கூட ஒரு தடவை அதை ரொம்ப இதா சொன்னாரு, அது அரசியல் பண்ணாம அவியல் பண்ணவன அரசியல்வாதியா இருக்கேன் அப்படின்ட்டு. ஆனா எதை வச்சு அரசியல் பண்றோம், யாருக்காக அரசியல் பண்றோம், என்ன அரசியல் பண்றோம், அதனோட லாங் டேர்ம் இம்பாக்ட் என்ன, இந்த 2 வருஷம் இல்ல 5 வருஷம் இல்ல 10 வருஷம் இல்ல இன்னொரு 3-4 ஜெனரேஷன் கழிச்சு எப்படி இந்த நாடு இருக்க போகுது, இதெல்லாம் நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும். இந்த மத அடிப்படையிலான அரசியல் வந்து மிக தவறு. அதை நார்மலைஸ் பண்றது அதை விட மிக தவறு. growth பத்தி பேசுங்க, பிரச்சனைகளை பத்தி பேசுங்க. இன்னைக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இவ்வளவு மோசமா இருக்கு, அதை எப்படி நான் சரி பண்றது அப்படிங்கறத பத்தி பேசுங்க. மக்களை எப்படி ஒரு நல்ல விதத்துல கொண்டு வரதுங்கிறத பத்தி பேசுங்க. பிரைவேட் ரிசர்வேஷன்ஸ் பத்தி பேசுங்க. இவ்வளவு பலம் வச்சிருக்கீங்க, ஏன் பிரைவேட் ரிசர்வேஷன் கொண்டு வரல? இந்த ஒரு எல்லா எதிர்கட்சியும் வந்து நீங்க எதிர்ப்பு தெரிவிச்சாலும் நீங்க உங்களுக்கு இருக்கிற 330 எம்பிஸ் வச்சு கொண்டு வந்திருக்கலாமே, ஏன் கொண்டு வரல? அதை விட என்ன வந்து ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் வந்து வரும்? சோஷியல் ஜஸ்டிஸ்க்காக தான் பாஜக இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பேசிக்கிட்டே இருந்தா மட்டும் போதுமா? அதற்கான எண்ணங்களை, அதற்கான செயல்களை வந்து செய்ய வேண்டிய நேரம் வந்து இன்னைக்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு மத பெரும்பான்மை போக இன்னைக்கு மொழி பெரும்பான்மை வச்சு இந்திய அந்த ஒரு ஆதிக்கத்தை மட்டும் வச்சுட்டு நான் வந்து பண்ணுவேன் அப்படின்ட்டு சொன்னா மற்ற மாநிலங்களோட நிலைமை என்ன? அந்த ஹிட்லி ஹாட்லாண்ட் சொல்ற இடமும் குஜராத்தும் மட்டும் வச்சு அவங்க வந்து போன தடவை ஒரு 93-94% வின் பண்ணியிருந்தாங்க அந்த எம்பி சீட்ஸ்ல. அதை வச்சுதான் அவ்வளவு பெரிய பலம் கிடைச்சது. இதுதான் நிஜம். பிளஸ் கர்நாடகா கொடுத்த பூஸ்ட். இப்ப திருப்பியும் அவங்க அதே எடுக்க முடியுமா ஹிந்தி ஹாட்லாண்ட்ல? ஸ்டாட்டிஸ்டிக்லி ப்ராபபிள். மக்களுக்கு அதுதான் வேணும், அந்த மக்களுக்கு அப்படின்னா அது அந்த மக்களோட உரிமை. இந்தியா வந்து ஒரு ஜனநாயக நாடு. ஆனால் சவுத் ஸ்டேட்ஸ தண்டிக்கிறத, சவுத் ஸ்டேட்ஸ வஞ்சிக்கிறத நிறுத்தணும். அது சகோதரர் சூர்யா ஆகட்டும், சகோதரர் சேதுராமன் ஆகட்டும், அவங்களும் எங்களோட சேர்ந்து நின்று கேட்கணும். என்னோடையும் மத்த இருக்கிற 2 பேனலிஸ்டோடையும் தமிழ்நாட்டு மக்களோடையும் சேர்ந்து நின்று தமிழ்நாட்டு பாஜகவும் இதுக்காக குரல் எழுப்பணும். காங்கிரஸ் தப்பு பண்ணியிருந்தா காங்கிரஸ் தப்பு பண்ணுச்சு, அதனாலதான் மக்கள் அதை வந்து துக்கூப்ல வச்சிருக்காங்க. சரி சார், ஓகே திரு ரமேஷ், அதுலயும் ஒரு நியாயம் வேண்டாமா? அரசியல் அப்படின்னு அதை வெளிப்படையா சொல்றது, அதை நார்மலைஸ் பண்றதே எவ்வளவு மோசமான விஷயம். ஒரு தவறான அரசியல் உதாரணமா இது ஆயிராதா அப்படின்றது சத்தியனுடைய பார்வையா இருக்கு. சுவாமிநாதனுக்கு நீங்க கொடுங்க, பாரதி ரத்னா கொடுங்க, அவருடைய பரிந்துரைகள் இருக்கலாம், அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஆனா சுவாமிநாதனுக்கு மட்டும் பாரதி ரத்னா, இந்த மாதிரிலாம் விமர்சனங்கள் இருக்கு. அவருடைய கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இல்ல அதை யாரு இம்ப்ளிமெண்ட் பண்ணல, அதை சொல்லுங்க. நீங்க எந்த பீரியட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணல? I need not get into details. குறைந்தபட்ச ஆதரவு விலை இருக்கு, அதெல்லாம் கொண்டு வந்தோமா? ஏங்க கேட்டது கொடுத்தாங்க. நான் சொல்றேன் 2004ல குறைந்தபட்ச ஆதரவு விலை வச்சு I'll come to நான் क्वेश्चन வந்துறேன். இத நார்மலைஸ் பண்றது சரியா தப்பா? இவ்வளவு மோசமா அத நார்மலைஸ் பண்ணி வைக்கிறீங்க. யார் நார்மலைஸ் பண்றாங்கங்கறது தான் பிரச்சனை. எந்த பார்வை? ஒரு நிமிஷம் அரசியலா அப்படின்னு கேட்டா நான் என்ன சொன்னேன்? பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் இருக்கும். எந்த கட்சி மூவ் பண்ணாலும். ஒரே ஒரு உதாரணத்துக்கு மட்டும் சொல்றேன். நீங்க அம்பேத்கரை பத்தி பேசுறோம். அம்பேத்கருக்கு காங்கிரஸ் வந்து பாரத ரத்னா கொடுத்தாங்களா? ஒரு நிமிஷம். ரெண்டாவது விஷயம், நீங்க கேப்பீங்க உடனே ராமர் கோவில் என்ற விவகாரம் வச்சுப்போம். ராமர் கோவில் விவகாரத்துல என்னுடைய கேள்வி ஒன்னே ஒண்ணுதான். இன்னைக்கு திருப்பதி பாருங்க, திருப்பதி நீங்க வந்து பொலிட்டிக்ஸா அப்படின்னு நீங்க பார்க்கலாம், இல்ல வளர்ச்சிக்கான ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கலாம். இன்னைக்கு திருப்பதி கோவிலை வச்சு எவ்வளவு வளர்ச்சி திட்டங்கள் இந்த இதுல இருக்கு. நீங்க உடனே கேட்கறீங்க அயோத்தியாவுக்கு வந்து ஏர்போர்ட் தேவையா? எங்க அயோத்தியாவுக்கு ஏர்போர்ட் அப்படின்றத வந்து நீங்க வந்து பக்தி ஆஸ்பெக்ட்லயும் இப்போ என்ன கேட்டாரு சத்யன்? முக்கியமான ஒரு விஷயம் கேட்டாரு. ஏங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியமா? இதை வச்சு அரசியல் பண்ணுமா? என்னுடைய வழிபாடுங்கிறது என்னோட தனி மனித உரிமை, இதெல்லாம் சொன்னார்.
அப்போ சனாதன எதிர்ப்பு மாநாடு அப்படிங்கிறது மட்டும் என்ன எப்படி இது பண்ண முடியும்? நான் என்ன ஃபாலோ பண்றேன் என்ன பண்றேங்கிறது என் வீட்டுக்குள்ள இருக்கணும்னா அதை எதிர்ப்பை மட்டும் நீங்க எப்படி ரோட்டுக்கு கொண்டு வர முடியும்? விடுங்க சார், நான் கேட்ட கேள்விக்கே பதில் வரல. என்ன கேள்வி? ரைட், நான் ஐ மூவ் ஆன் டு காரஸ். உங்களோட இறுதி கருத்து நீங்க பதிவு பண்ணலாம் சார். நீங்க எங்கயோ டிவியேட் இல்ல இல்ல நான் சொன்ன அத்தனைக்கு நான் கடைசில பதில் சொல்லியா ஆனுமா இல்லையா? மேடம் ஒரே ஒரு நிமிஷம், நான் என்ன கேக்குறேன், ஒரே ஒரு இந்த பாலிடிக்ஸ் அப்படினு சொன்னாக்க ஏங்க மோசமான பாலிடிக்ஸ்ன்றாரு அவர். அது மோசமான பாலிடிக்ஸ். எது மோசமான பாலிடிக்ஸ்னு எப்படி சொல்ல முடியும் நீங்க? அது எந்த பார்வையில அதனால தான் தெளிவா சொன்னேன். ஒரே ஒரு இல்ல கடைசி ஒரே வார்த்தை மட்டும் சொல்றேன். ரோடு கூட இப்போ நம்மளோட ஊர்ல பாதி இடத்துல பாத்தீங்கன்னா ரோடு கூட இந்த கடைசி 2 மாசம் எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் போடுறாங்களே ஒழிஞ்சு மக்களை பத்தி கவலைப்படாதவங்க இவங்க மத்த விஷயங்கள்லாம் பாலிடிக்ஸ்னு சொல்றாங்க. அதாவது இப்ப இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை முத்தலாக்கை முன்னெடுத்தோ, யூனிஃபார்ம் சிவில் கோடை முன்னெடுத்தோ, நீங்க என்ஆர்சி என்ஐஏ அதை முன்னெடுத்தோ, அயோத்தி ராமரை முன்னெடுத்தோ, இந்துத்துவ கொள்கைகளை முன்னெடுத்தோ இந்த தேர்தல் களத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பில்லை. வளர்ச்சி என்கிற அடிப்படையில் மனித மனங்களை ஒற்றுமைப்படுத்துகிற ஒன்றுதான் இந்த நாட்டை இனிமேல் வரப்போகிற சர்வாதிகார ஆட்சியிலிருந்து ஜனநாயக பாதைக்கு திருப்ப வேண்டும் என்ற கடமை உணர்வோடு தான் இந்த தேர்தல் களத்தை சந்திக்க முடியும். ஒரே ஒரு செய்தி, முக்கியமான செய்தி. இல்ல எனக்கு இப்ப வாய்ப்பு இப்பதான் கொடுக்குறீங்க. முதல் சுற்றுக்கு அப்புறம் வாய்ப்பே கொடுக்க மறுத்துட்டு அப்புறம் கடைசி நேரத்துல வந்து எனக்கு முதல் சுற்று தான் வாய்ப்பு கொடுத்தீங்க, ரெண்டாவது சுற்று எனக்கு வாய்ப்பே கொடுக்கலையே. சீக்கிரம் முடிங்கன்னா பேச ஆரம்பிச்ச உடனே முடிங்கங்கறீங்க. நீங்க சுருக்கமா பதிவு பண்ணுங்க. சுருக்கமா இதை விட எப்படி சுருக்கமா பதிவு பண்ண முடியும்? பொருளாதாரத்தை பத்தி பேசினாரு அவரு, கடனை பத்தி நான் அதுக்குள்ள போல. 2004 709 பில்லியன், 2014 2 ட்ரில்லியன் எக்கானமி, 2.87% வளர்ச்சி. இது நேயருக்கு புரியுமா புரியாதா? 2.87% வளர்ச்சி. 2 ட்ரில்லியன்ல இருந்து இப்போதைக்கு 3.73 ட்ரில்லியன், 1.87% வளர்ச்சி தான் இந்த 10 ஆண்டுகளில். இவங்க வெள்ளை அறிக்கையில் என்ன கொடுத்தாங்க? பொருளாதாரம் சீர்குலைஞ்சு போச்சு, நிதி மேலாண்மை இல்ல, நிர்வாக சீர் அத்தனையும் போய் இந்த 2004க்கு 2014க்கு இடைப்பட்ட காலம்தான் 2008 நிர்மலா சீதாராமன் அதுல சொன்னது. 2008 மிகப்பெரிய சீரழிவை கொடுத்தது காங்கிரஸ். 2007 ஆண்டு பெருமந்தம், உலக நாடுகளில் 29 நாடுகள் பெருமந்தத்தில் பாதிக்கப்பட்டது. 2008 59 நாடுகள், அதில் பெருமந்தத்தில் பாதிக்கப்படாத நாடு இந்தியா. 9.8% வளர்ச்சியிலிருந்து 3.8% வளர்ச்சியாக குறைந்தது. 2009 10.3% வளர்ச்சியாக உயர்த்திய புள்ளி விவரத்தை மறைத்துவிட்டு தங்களுடைய பெருமைகளை பேச வேண்டியவர்கள் மற்றவர்களுடைய சிறுமைப்படுத்தி பார்ப்பது அரசியல் என்பது ஒரு கீழ்த்தரமான அரசியல். இல்ல இல்ல நேரம் இல்ல, செய்திக்கான நேரம் ஆகிவிட்டது. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது.